வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது கௌதம் கார்த்திகேயன் கேமிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் கிரிக்கெட் 24 தான் விளாட போகிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா தான் விளாட போகிறோம். 2 ஓவர் மேட்ச் மீடியம் மூடில். எஸ், கேட்சிங் ஃபீல்டிங் எல்லாமே ஆட்டோவில் வச்சிடலாம். எஸ், ஆடு பிச்சு. எஸ், மார்னிங் விளாட்றோம். சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க. ஜெய்ஸ்வால் என்னங்க ஸ்குவாடு, நான் பாட்டுக்கு இதை செலக்ட் கொடுத்துட்டேன். எப்படி இருக்க போகுதுன்னு வேறு தெரில. ஓகே, ஸ்குவாட்லலாம் இருந்தால் ஓகே. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நான் வீடியோ போகிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். வாய் வேறு குளருது, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வான்கடே ஸ்டேடியம் நினைக்கிறேங்க. எஸ், மும்பைன்னு போட்டிருந்தது. வான்கடே ஸ்டேடியம் தான். ஸ்டீவ் ஸ்மித் டாஸ் போட்டான். எஸ், என்னங்க யார் கேப்டன் இதில்? ரோஹித் சர்மா தான் நினைக்கிறேன். பேட்டிங் எடுத்துரும். 2 ஓவர் மேட்ச் தானே, 2 ஓவரில் ஒரு 40 ரன் அடிச்சுட்டு சூப்பராக இருக்கும். எஸ், வேடு கேப்டனு ஆஸ்திரேலியா டீமில். நம்ம இதில் ரோஹித் சர்மா தான். எஸ், ரோஹித் சர்மா தான். எஸ், மும்பை டீமில் பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டன்சி மாற்றிட்டாங்க. அது யாருக்கு பிடிக்கலனோ மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாருக்கு பிடிக்கலன்னு. ஹர்திக் பாண்டியா வந்தது. ஓகே, ஆஸ்திரேலியா வந்துடுச்சுங்க. ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா தாங்க இன்னைக்கு நான் செம்மையாக விளாட வைக்க போகிறேன். எஸ், ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு பால் எனக்கு தெரிஞ்சு மிட் விக்கெட்டில் ஒரு 4 அடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட் பால் அடிச்சிருக்கோம். எஸ், போமா, செம்ம கேட்சிங்க. என்னங்க இது, ஃபஸ்ட்டு பால் மிட் விக்கெட்டில் ஒரு 4 அடிக்கலாம்னு நினச்சேனே, போச்சா? ஐயோ, ஃபுல்லி டிசப்பாயின்மெண்ட். அது விராட் கோலி. எஸ், விராட் கோலி ரோஹித் சர்மா காம்போ நான் இப்போ காட்ட போகிறேன். எஸ், விராட் கோலி ஃபஸ்ட்டு தலைமை ஒரு ஸ்டோக். எஸ், ஷார்ட்டாக போட்ட ஒரு பந்து, ஒரு டேரக்ட் ஹிட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம உள்ள வந்துட்டோம். எஸ், 140 ஓவர் தந்துட்டாங்க. எஸ், ரோஹித் சர்மா 126 மேட்ச்சில் சூப்பராக ஆடி இருக்காரு. எஸ், 2 பேருமே ஒரு லெஜண்டுங்க, ரோஹித் சர்மா ஆகட்டும், விராட் கோலி ஆகட்டும். ஓகே, உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள். இது பவுண்ட்ரி போடுற பாலியா? செம்மையா டைமிங் செம்மையாக இருந்தது. ரோஹித் சர்மாவுக்கு ஃப்ளிக்கு இருந்தாலும் போகல. ஓகே, ஒரு ஸ்லோயர் பால், செம ஷாட் விராட் கோலி. எஸ், சும்மா டைம் பண்ணார் அந்த பாலை, சூப்பராக ஆடினார் விராட் கோலி. ஒரு 4, இந்தியாவுக்கு ஃபஸ்ட் பவுண்ட்ரி வந்திருக்கு. ஓகே, கோலி இந்த பால் எங்கெங்க போடான்? இந்த தடவை ஸ்லோவர் பவுன்சர் சூப்பராக போட்டிருக்கான். ஆனால் வைடு போச்சா? வைடு கிடச்சிருக்கு ஜேசன் பேரன்டாஃப்க்கு. மும்பைக்காரன் தாங்க, மும்பை தான் எடுத்துருந்தாங்க. சூப்பர் ஷாட் விராட் கோலி ஷோ. ஐயோ, ஃபீல்டர் பக்கம் நினச்சிட்டாரா? நாங்கள் ஃபீல்டரே இல்லைன்னு நினச்சிட்டேன். ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ரோஹித் சர்மாவும் ஒரு 6 அடிக்க வைக்க போகிறேன். எஸ், போடு ஒரு பவுண்ட்ரி, 6 அடிக்க வைக்கலான்னு நினச்சேன். ஐயோ, ஓகே விடுங்க. ஓகே, 12 ரன், ஒரு விக்கெட் இந்தியா ஃபஸ்ட் ஓவர். ஓகே, ஆடு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் ஆடே வரல. ஓகே, ஆடு கேமரா ஆஃப் பண்ணிட்டா ஆடே வரலங்க. ஓகே, அப்டேட்டிங் ஸ்டேடியம். நெக்ஸ்ட் ஓவரில் எப்படியோ பார்த்தா ஒரு 15 ரன் அடிக்கணும். எஸ், நேத்தன் லேஸ் வராரு, அவரை நம்ம ரோஹித் சர்மா வச்சு ஒரு வெல்கம் பண்ணலாம். ஐயோ, சாரி, விராட் கோலி வைடு கிடச்சிருக்கே, சூப்பர். எஸ், 140 ஓவர் தான். ஓகே,
ஓகே, விராட் கோலி ட்ரேட்மார்க் ஷாட் கவர் டிரைவ் ஆட போகிறேன். எஸ், கவர் டிரைவ் தான் நல்லா நினச்சேன். செம்ம தடுத்து, செம்ம ஃபீல்டிங்க. எஸ், தூக்கி கவர் டிரைவ் ஆட போகிறோன்னு சொல்லிட்டு தூக்கி அடிக்கணும்னு பார்த்தேன், முடியலையே. ரோஹித் சர்மா, ஐயோ கேட்சா தாண்டிடுச்சிங்க. 6. இந்த பால் 6, செம பால். ஏங்க ஏதோ கை காட்டுறாரு, அப்படின்னா நோ பால் தானே? நோ பாலா? ஐயோ, நேத்தன் எல்எஸ்க்கு போச்சு. எஸ், ஒரு பால் 9 ரன் தந்துட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பால், அதுக்கும் சிங்கிள் 4. இது ரோஹித் சர்மா செம ஃபிளிக்கு செமையாக போட்டிருக்கேன். ஒரு சீவல் சிங்காரம் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ஒரு 6. எஸ், பாருங்க நேத்தன் எல்எஸ் மூஞ்ச பார்க்கணுமே. இந்த பால் நோ பாலா? எஸ், நான் ஒழுங்காக கவனிக்கிறேன். இந்த பால் நோ பாலாம். ஒரு பாலில் 16 ரன்னு. இந்த பாலை தூக்கி அடிப்போம். கொஞ்சம் இல்லைன்னா கேட்ச் போயிருக்கோம். கேட்ச் போனால் கூட பரவாயில்ல, ஏன்னா ஃப்ரீ ஹிட்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு பையன் 2 பாலில் 17 ரன்னு தந்திருக்காரு. ஓகே, விராட் கோலியை வச்சு ஆரம்பாடுறா. ஒரு ஸ்கூப் ஷாட்டுக்கு அடிக்கலான்னு நினச்சேன், டேரக்ட் ஹிட்டு. கொஞ்சம் சீக்கிரமாக ஒன்றுங்க ரன்னிங் இந்த விக்கெட்ஸு, இல்லைன்னா கன்ஃபார்மாக நம்மளை அவுட் பண்ணி விட்ருவாங்க. எஸ், ஓகே, இப்போ என்னங்க ஷார்ட் ஆடலாம். லாங் ஆனில் தூக்கி விடலான்னு நினச்சேன். ஓகே, இப்போ ரன்னு. இன்னும் 2 பால் எப்படியும் நிறைய ரன் அடிச்சிடணும். அம்பையர் நோ பால் கொடுங்க அம்பையர். எஸ், பையன் வேறு ஷார்ட்டாக போட்டுருக்கான். ஷார்ட் போட்டால் கூட பரவாயில்ல, பவுன்சர் பால் போடுறான். அதனால் ஒரு நோ பால். எஸ், ஓகே, இந்த பால் 6. 6 ஃபைனா? 6ங்க. செம்ம டைமிங் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் எஜ்ஜில் பட்டால் கூட போயிடுச்சு. கொஞ்சம் தான் எஜ்ஜில் பட்டது. ஓகே, ரோஹித் சர்மா 8 பால் 24 ரன்னு சூப்பராக ஆடி இருக்காரு. விராட் கோலி ஓகே ஒரு பவுண்டரி அடித்தார். ஓகே, 37 ரன்னுக்கு முடியும். கன்ஃபார்மாக பார்ட் 2ல் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய் 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 பாய்.